இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸுக்கான ஹை ப்ரோட்டீன் பெப்பர் எக் சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வைக்கணும். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 வெள்ளுத்துள்ளியை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது கொதித்ததும் அதில் சோயா சங்க்ஸை போட்டு நல்லா வேக வைக்கணும். 10 மினிட்ஸில் எல்லாம் வெந்துடும். அதை வேறொரு தண்ணிக்கு மாற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடணும். அதங்கன வெங்காயத்தை கூட ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து தான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா கிண்டணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 முட்டை அடித்து ஊற்றணும். முட்டை லைட்டாக வேக ஆரம்பித்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்து மேலே தூவி விட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பெப்பர் போட்டிருக்கோம், அதனால எரிப்பு தேவையான அளவு போட்டால் போதும். அப்படியே வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பெப்பர் எக் சோயா சங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டின்னராக எடுக்க இது சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.